ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குரூப் சி லெவலில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ மொத்த வேகன்சி வந்து 394 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தோன்னா 40,000க்கு மேலே வந்து இருக்கும். 25,000 வேண்டலேருந்து 81,000 வரைக்கும் உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 14th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து கிரேட் 2ல் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லிங்க் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஏதோ ஒரு லிங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குரூப் சி லெவலில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. சேலரி வந்து பாருங்கள் 25,500லேருந்து 81,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். இதில் அந்த 25,500ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் அடிஷனலாக உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் வந்து பாருங்கள் பேசிக் பேலேருந்து 20% உங்களுக்கான பேசிக் பேலேருந்து அலவன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லீவ்லாம் வந்து பாருங்கள் 30 days வந்து லீவ் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 394 வேகன்சி உங்களுக்கு ஓவராலாக கொடுத்துருக்காங்க. அதில் வேகன்சி எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோவில் வந்து பாருங்கள் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ எலக்ட்ரானிக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா ஃபிசிக்ஸ் இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்னா உங்களுக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 27 வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 years வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அவங்களாம் 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 30 years வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ டயர் 1ல் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அது வந்து அப்ஜெக்ட் டைப்பில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. 100 கொஷின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இருக்கும். 2 hours எக்ஸாம் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஷின்ஸ் நீங்கள் தப்பாக எழுதுனா 1/4ல் வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2ல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். டயர் 3ல் வந்து உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு 5 சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறீங்களோ அங்கே தான் உங்களுக்கான சென்டர் வந்து மோஸ்ட்டாக வந்து இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ஸில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே வந்து டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். கட் ஆஃப் மார்க்கான டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு எந்தெந்த கம்யூனிட்டியில் வந்து எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து ஸோ இதிலேருந்து பாருங்கள் 5 times வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிலேருந்து 5 times வந்து உங்களுக்கு நீங்கள் மூவ் ஆவீங்க. ஸ்கில் டெஸ்ட் பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து இந்த கட் ஆஃப் மார்க்லேருந்து 5 times வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் நான் சொன்ன பற்றில லாஸ்ட் டேட் வந்து 14th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 16th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1ல் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 2ல் வந்து அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணும். அது வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹550 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் போதும். அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் ₹550 பே பண்ணால் போதும். மீதி இருக்கிற மேல் கேண்டிடேட்ஸ் அதுக்கப்புறம் யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியாக இருந்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸாம் ஃபீஸ் ₹100வும் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பாருங்கள் ₹550 மொத்தமாக வந்து ₹650 வந்து இவங்க வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல், எக்ஸ் சர்வீஸ் இவங்க மட்டும் வந்து பார்த்தோன்னா ₹550 பே பண்ணால் போதும். மீதி இருக்கிறவங்க தான் வந்து ₹650 பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைன்லையும் பே பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆஃப்லைன் மோடில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். 14th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.